ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பேய் ஓட்டுறதை நேரில் பார்க்க போகிறோம். எப்படி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஃபேமஸாக இருக்கிற இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலில் தான் நேரில் போயிட்டு நம்ம அந்த பேய் ஓட்டுறத காட்சியை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பேய் ஓட்டுவாங்கோ, அந்த கோயில் எப்படி ஃபேமஸ்ஸு, அந்த கோயில் உருவான கதை என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க. ஏன்னா அது பேய் ஓட்டுறாங்கோ, பிளாக் மேஜிக் பண்ணுறாங்கோ, இந்த காலத்தில் படி இது எப்போ நம்புறது. இமீடியட்டாக ட்ரெயின் பிடிச்சி கேரளாவுக்கு போயிட்டு அந்த கோயிலில் நானும் விசிட் பண்ணியிருந்தேன். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 2 கோயில் இருக்குது. ஒரே காம்பவுண்டுக்குள்ளே 2 கோயில் இருக்குது. ஒரு கோயில் பார்த்திங்கன்னா பகவதி அம்மன், இன்னொன்று தான் கீழ்காவு அப்படின்ற இன்னொரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் எப்படி உருவாச்சுன்றது ஒரு சின்ன ஸ்டோரியாக நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த கோயில் உருவாகிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி அங்கே பெரிய காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டில் கண்ணப்பன் என்ற ஒரு வேடனும் பவளம் என்ற அந்த வேடனோட மகளும் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அந்த வேடப்பன் என்ன பண்ணுவான்னா, டெய்லி இந்த வேட்டையாடும் போது நிறைய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுவான். ப்ளஸ் என்னென்னா, அது வாரத்துக்கு ஒரு முறை அந்த இதான ஒரு மிருகத்தை சாமிக்கு பலி கொடுப்பான். அதாவது கடவுளுக்கு பலி கொடுக்குறது அவனோட வழக்கமாக இருந்திருக்கும். அப்போது ஒரு வாரம் என்னன்னா, பலி கொடுக்குறதுக்கு எந்த ஒரு மிருகமே கிடைக்காது. என்னடா அது எந்த ஒரு மிருகமே கிடைக்கல, என்னடா பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அவன் பொண்ணு ஒரு கண்ணுக்குட்டியை வளர்த்துன்னு இருப்பான். அதாவது மாட்டு கண்ணுக்குட்டியை வளர்த்துன்னு இருப்பான். அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு அந்த மகள்கிட்ட போய் கேட்பான், இது கொடு, நம்ம இந்த வாரத்துக்கு இந்த கண்ணுக்குட்டியை நம்ம பலி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவன் மகன் என்ன பண்ணுவாள், ரொம்ப அழுந்துட்டு, இல்லை இது நான் ரொம்ப விரும்பி நான் வளர்த்துட்ருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இது என் ஃப்ரெண்டு, நான்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப அழுந்ததுனால அந்த கண்ணப்பனை இதில் நம்ம குழந்தைக்காக விட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை பலி கொடுக்கறத விட்டுடுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு வாரத்தில் அந்த குழந்தையும் அந்த மாடும் பார்த்தோன்னா இறந்து போயிருக்கோம். இவனுக்கு ரொம்ப அப்செட்டடா, என்னடா அது நம்ம மகளுக்காக நம்ம இவ்வளோ பாசம் வச்சிட்ருக்கோம், ஸோ மக கேட்டான்ட்டு நம்ம பலி கொடுக்குறத விட்டுட்டோம், ஆனால் அந்த குழந்தையே நம்ம கடவுள் பறிச்சுக்கிட்டாரே, ஒருவேளை நம்ம இவ்வளோ நாள் செஞ்ச பாவத்துக்கு அது நம்ம குழந்தைய பறிச்சுக்கிட்டாங்களா, இல்லை பலி கொடுக்காதனால நம்ம குழந்தைய கடவுள் எடுத்துக்கிட்டாரான்றது ஒரு குழம்பு போயிருக்கோம். சரி என்ன பண்ணலாம், யாராச்சும் கேட்கலான்னும் போது அந்த காட்டில் வாழ்ந்துன்னு இருக்கிற இன்னொருத்தரை போய் தேடி போவான். அங்கே ஒரு முனிவர் அந்த கண்ணப்பனை பார்த்து சொல்லுவார், அதாவது நீ இவ்வளோ வருஷமாக எவ்வளோ மாடுகளையும் நிறைய விலங்குகளையும் நீ பறி கொடுத்துருப்ப, நிறைய பசுமாடுகளிலேருந்து அவங்க குழந்தைய, அதாவது அவங்க கண்ணுக்குட்டியை நிறைய நீ பிரித்து பலி கொடுத்துருக்க, அதனால தான் கடவுள் ஒன்று பலி வாங்கிட்டாரு, அதனால உங்ககிட்ட இருந்து உங்கள் குழந்தைய பிரிச்சுட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னடா அது, அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தானே தப்பு பண்ணிக்கணும், அவன் குழந்தைய ஏன்டா பலி வாங்கணுன்றது கொஞ்சம் எனக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் சரி, அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் அந்த மாட்டையை எடுத்துன்னு போய் புதைச்சிடலாம் அப்படின்ட்டு அவன் போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாடும் இருக்காது, அந்த பொண்ணும் இருக்காது. பெனான்றது கல்லாக மாறிட்டு இருக்கோம். இவனுக்கு ரொம்ப அதிசயமாயிடுது, இது என்னடா கல்லாக மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த முனிவர் சொல்லுவார், அந்த கல் தான் கடவுள், நீ அந்த கடவுளை இனிமேல் கும்பிட்டுட்டு வா, நீ செஞ்ச பாவத்துக்கு அதை பரிகாரம் தேடிக்கோ அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அதனால அவனும் என்ன பண்ணுறான், அந்த கல்லை ஒரு கடவுளாக நினச்சி பூஜை போட்டு வழி பண்ணிட்டு வராங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் இறந்து போகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் அவன் இறந்து போன பின்னார அந்த வழியை இன்னொரு வேடன், அதாவது ஒரு பொண்ணு வேட்டையாடுறதுக்கு அங்கே போகும்போது அவனோட அம்புக்குரிய, அதாவது அம்பு இருக்கு இல்லைங்களா, வில்லம்பு, அந்த அம்பு ஷார்ப் பண்ணும்போது அந்த கல்லுலேருந்து ரத்தம் வந்துச்சு. அப்போ ரத்தம் வந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, ஓ இவ்வளோ வருஷமாக இந்த சொல்லின்னு இருந்தாங்களே ஸ்டோரி, அது உண்மைதான் போல், இந்த கல் தான் அந்த கடவுள் போல் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் சொல்லி அந்த கல்லுக்கு ஒரு கோயில் கட்டி அங்கேயே கும்பிட்டு வந்ததாகவும் இது மக்கள் மதியாக ஸ்டோரியாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு எனக்கும் சொல்ல தெரியல. ஸோ நானும் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் இது எப்படி பேய் ஓட்டுற கோயிலாக மாறிச்சு அப்படின்னா, இதுவும் ஒரு சின்ன கதையாக சொல்லிடுறேன். என்ன கதைனா, இப்போ அந்த வழியாக ஒருத்தன் அந்த பக்கம் போயின்னு இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணை பார்ப்பான். அந்த அழகான பொண்ணை பார்த்த உடனே அவன் கிராஸ் பண்ணி போயிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பான், நான் ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன், சூப்பராக இருக்குது, நான் அந்த பொண்ணை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், அவன் ஃப்ரெண்டு, டே அது பொண்ணு இல்லைடா பேய், அதாவது ஒன்று இது பண்ணுறதுக்காக, ஒன்று ஈர்க்கிறதுக்காக அந்த மாதிரி அழகான பொண்ணு மாதிரி வந்திருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், ஐயோ இப்படி எப்படா நான் தப்பிச்சு போகிறது, எனக்கு ஏதாச்சும் வழி சொல்கிறான், நான் அந்த வழியை எப்படி வீட்டுக்கு போகிறதுன்ட்டு கேட்கும்போது நீ என்ன பண்ணுற, அங்கே தான் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, நீ அந்த கோயிலுக்குள்ளே போயிடு, கோயிலுக்குள்ளே போனால் உனக்கு அந்த பேய் வராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த வழியை போகும்போது அதே மாதிரி பேய் துரத்தும் போது ஓடி போய்ட்டு அந்த கோயிலுக்குள்ளே விழுந்துடுறான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் விழும்போது அந்த கோயிலில் அந்த பேய் உள்ளே வர முடியாது. ஆனால் அந்த உடம்பு உள்ளே போயிட்டுருக்கோம், அந்த கால் மட்டும் என்ன பண்ணுவோம், அந்த பேய் பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த காலை மட்டும் பிடிச்சின்னு இருக்கும்போது கடவுளை என்னை காப்பாற்றி இவனை கதறி அழும்போது அந்த கடவுள் வந்துட்டு இவன் இந்த பேயை கொன்னதாகவும்
அந்த பேயை கொண்டு அந்த ரத்தம் போயிட்டு ஒரு குளத்தில் சேர்ந்ததாகவும் அது ரத்த குளம் உருவாச்சுன்றதான் சொல்கிறாங்க. அந்த ரத்த குளத்தையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அது காலப்போக்கில் அப்படியே பேய் வெட்டுற கடவுளாகவும் ரொம்பவும் இந்த மாட்டு மந்திரர்களெல்லாம் துரத்துறதாகவும் சரி பண்ணுறதாகவும் ரொம்ப அதுக்கப்புறம் அப்படியே பேரும் புகழும் அதிகமாகிடுச்சு அந்த கோயிலுக்கு. சரி, அந்த கோயிலை எப்படி இருக்குன்றது நாங்களும் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவுக்கு வந்துவிட்டோம். கேரளாவில் சோட்டானிக்கரன் பகவதி அம்மன் கோயிலில் நம்ம டேரெக்டாக வந்திருக்கிறோம். டேரெக்டாக வரும்போது பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் தான் வந்தால் நாங்கள் ட்ரெயினில் போனோம். 200 rupees தான் டிக்கெட் சார்ஜஸ். அங்கேருந்து ட்ரெயினில் போய்ட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போனோம். அங்கே ஒரு 20 rupees சார்ஜஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அங்கே போய்ட்டு நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. என்னென்னா கேரளாவே இருந்தாலும் தமிழில் நிறையா போர்டு வச்சுருந்தாங்க. இந்த ஹோட்டலில் கோயிலில் கூட தமிழில் இருந்துச்சு. அது பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்புறமா உள்ளே போனோடனே ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டு, அதாவது அந்த கோயில் சொந்தக்காரங்களே தங்குறதுக்கான ஒரு சின்னதாக ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூம்ஸ் பார்த்தா 500 rupees தான் சார்ஜஸ். கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஏன்னா நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கேருந்து போவாங்க. சரி, காரில் போகிறவங்களுக்கெல்லாம் காரில் பெருசாக கார் பார்க்கிங் எல்லாம் எதுவுமே இல்லை. அந்த கோயில் ரொம்ப மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ கோயிலுக்குள்ளே போனவொடனே கோயிலில் வந்தால் மொபைல் ஃபோன்ஸ் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது மூலஸ்தானம் மெயின் அந்த கருவறைன்னு சொல்கிற இடத்துலலாம் மொபைல் ஃபோன்ஸ் அலோடு இல்லை. வெளியில் நம்ம பார்த்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஆனால் கோயிலுக்குள்ளே போகும்போது மொபைல் ஃபோன்ஸ் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால கோயிலை நம்ம இது பண்ண முடியல. நானும் பகவதி அம்மன் கோயிலனா, அதாவது காளியம்மன் மாதிரி இருக்கும், இல்லை கொஞ்சம் டெரராக இருக்கும். இந்த பேய் ஓட்டுற சாமின்றதுனால பார்க்க கொஞ்சம் நம்பூர்லலாம் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய சிலைங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் நினச்சி போனேன். அங்கே போனால் நேராக போய் பார்த்துடலாம் கோயிலுக்குள்ளே அண்டு நேரில் உள்ளே போனால். ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் கூப்பிட்டுட்டு டெய்லி எங்கே போகிறேன்ட்டு கூப்பிட்டு அங்கே சில ரூல்ஸ் இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. நீ வெளியில் நார்மலாக யூஸ் பண்ணல, அந்த கருவறைக்குள்ளே போகும்போது மட்டும் ஆம்பளைங்க சட்டை கழட்டிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்ட்டு ரூல் பண்ணிட்டாங்க. நானும் சட்டை கழட்டிட்டு உள்ளே போய்ட்டு கோயிலை பார்த்துட்டு வந்தேன். கோயில் ரொம்ப அழகாக கோல்டில் தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பகவதி அம்மன் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரத்த குளம் மட்டும் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேய் ஓட்டும் போது அந்த பேயோட ரத்தம் அங்கே சேர்ந்ததாகவோ அது ரத்த குளம்ன்ற பேர் வந்துருச்சு. ஸோ அந்த குளம் வந்துருச்சு. அந்த குளத்தை பார்த்தா அங்கே ரத்தம்லாம் இல்லைங்க, வெறும் தண்ணி தான் இருக்கும். நார்மலாக பேர் மட்டும் தான் அந்த ரத்த குளம்ன்ட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 3 மாதிரி, அதாவது 3 டைப்பில் இது காலையில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ரூபத்துலையும், மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ரூபத்துலையும், நைட்டில் பார்த்தீங்கன்னா மகா காளியாகவும் காட்சிகளுக்கு தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா கீழ்காவு அம்மன்ட்டு ஒரு கோயில் இருக்குது. அதாவது தேவி கோயில்ன்ட்டு தேவி அம்மன்ட்டு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் 2 மரம் இருக்குது. ஒரு மரம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளார இருக்குது. அது ஃபோட்டோஸ் நம்ம எடுக்க முடியல, கோயிலுக்குள்ளே மொபைல் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு வெளியில் பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பொம்மை, அந்த பொம்மையில் ஆணி அடிச்சுருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. உள்ளார இருக்கிறது இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கவே. அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் வெளியில் இருக்கிற மரத்தை நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இந்த மரத்தில் பேய் பிடிச்சவங்கள இந்த முடியை கட் பண்ணி அதில் ஆணி அடித்து அந்த பேய் போய்டுன்றது சொன்னாங்க. நிறைய வீடியோலாம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போன நேரில். ஸோ அந்த மாதிரி பூஜை எதுவுமே அங்கே நடக்கலை. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த கோயில் அந்த மரத்தில் நிறைய தொட்டில் கட்டியிருந்தாங்க. அந்த கோயிலையே நிறைய தொட்டில் கட்டியிருந்தாங்க. அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதாகவும் அது அங்கே இருக்கிற ஜனங்க சொல்கிறாங்க. ஆனால் மரம் ஃபுல்லாக ஆணிங்க, பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அது பார்த்துமே ஸ்டார்டிங்கில் எனக்கும் கொஞ்சம் என்னடா அது இந்தளவுக்கு இருக்குதுன்ட்டு. ஆணி மட்டும் இல்லை, நிறைய பொம்மைக்கு ஆணி அடிச்சிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக தான் இருந்துச்சு. சரி, இது எப்படி பேய் ஓட்டுறாங்கன்றது நம்ம இருந்தே பார்த்துடலான்ட்டு நான் அங்கேயே ஸ்டே பண்ணி நைட்டு பார்த்தேன். அந்தளவுக்கு என்னவோ பெருசாக எதுவும் எனக்கு தெரியல. நார்மலாக பார்த்திங்கன்னா பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணும்போது அந்த கீழ்காவு தேவையாக இருக்காங்க பார்த்தியா, அங்கே கீழே இன்னொரு கோயில் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் பூஜை பண்ணுறாங்க. அவங்க கேரளா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஒரு ஜனங்கள் எல்லாருமே சுற்றி உட்கார வச்சுட்டு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய அண்டா குண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த அண்டா குண்டெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி, குங்கும தண்ணி, அப்புறமா நிறையா இது வச்சுருந்தாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மரம் வச்சுட்டு அந்த வாழை மரம் வச்சுருந்தாங்க. வாழை மரத்தில் ஒரு மாங்காய் செடியும் 2த்தையும் கட் பண்ணி அதுக்கு மாலை போட்டு அதுக்கு பூஜை பண்ணுற மாதிரி அது முன்னாடி உக்காந்துட்டு, இன்னும் சைடில் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு 2 சைடு ஒரு 3 அந்த மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா தேங்காயில் சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிவிட்டு அதில் தீப்பந்தம் ஏற்றின விளக்கு ஏற்றிருந்தாங்க. சரி, அது என்னடா பண்ணுறாங்கன்ட்டு நானும் அந்த கடைசி வரைக்கும் பார்த்தேன். ரொம்ப நேரமாக பார்த்துன்னு இருந்தேன். ரொம்ப நேரமாக அவங்க பூஜை தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க பூஜை பண்ண அவங்க மியூசிக் அடித்தாங்க. சைடில் மியூசிக் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க நார்மலாக கேரளா ஸ்டைலில் மியூசிக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மியூசிக் பண்ண உடனே அங்கே சுற்றி இருந்த ஜனங்களில் நிறைய பேர் ஏஞ்சி பேய் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பேய் வந்த மாதிரி அந்த கட்சி ஒரு சின்னதாக நான் போட்டிருக்கேன். பேய் வந்த மாதிரி அந்த பூஜை பண்ண நிறைய பேர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க.
பெண்கள் சரி, குழந்தைங்க கூட ஆடினாங்க. ஒரு 10 வயசு குழந்தை கூட ஆடினுச்சு. எனக்கே ஷாக் ஆச்சு, என்னடா அதுன்ட்டு. பின்னாடி இந்த பக்கம் சரி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க கூட ஒரு பெரிய ஆம்பளே அங்கே ஆடிட்டு இருந்தார். எப்படி என்று எனக்கும் புரியல. ஒரு 10 பேர் கிட்ட அங்கே ஆடி இருப்பாங்க, வயசானவங்களும் சேர்ந்து ஆடி இருப்பாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் பேய்ன்றது ஒரு மைண்டு வீக்காக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அந்த இல்யூஷனில் வரும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அங்கே போனால் இங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஆடும்போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. குழந்தைங்க எப்படி ஆடுன்றது எனக்கும் அங்கே பார்த்த உடனே கொஞ்சம் அதுவாக தான் ஆயிடுச்சு. ஆனால் என்னால் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல, அங்கே ஃபோன் அலோடுன்றதுனால நான் தெரியாமல் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் பூஜை முடிஞ்ச உடனே அவங்க அங்கே இந்த பூஜையில் இருக்கிற தண்ணி எடுத்து தெளித்தாங்க. தண்ணி எடுத்து தெளித்த உடனே அங்கே இருக்கிறவங்க ஆடின்னு இருந்தவங்களே எல்லாமே மயங்கி விழுந்துட்டாங்க. சில பேய்ங்கெல்லாம் ஐயோ தெளிக்காதன்னு கத்துனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாலாம் எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மரத்தங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த தண்ணியை என்ன பண்ணாங்க, அந்த குங்கும தண்ணியும் அங்கே இருந்த குங்குமத்தையும் அங்கே இருக்க எல்லா ஜனங்க மேலே தெளித்தாங்க. தெளித்த உடனே பேய் எல்லாமே விழுந்துருச்சு. பேய் மாதிரி ஆடுனுங்கிற எல்லா ஜனங்களும் விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாட்டிலில் அந்த தண்ணியை ஊற்றி கொடுத்து, மஞ்சள் தண்ணியும் நம்ம குங்கும தண்ணியும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் அவங்க ஒரு பாட்டிலை ஊற்றி கொடுத்து, உங்கள் வீட்டில் எடுத்து போய் தெளிங்க, உங்கள் வீட்டில் போய் தெளித்தா உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டது, அதாவது யாரை செஞ்சு வச்சுருந்தாலும் பேய் இந்த கெட்டது எது இருந்தாலும் போயிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நானும் வாங்கி வந்து வச்சுட்ருக்கேன். கோயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு மனசு கஷ்டம் என்னென்னா, கோயில் சிலை இருக்கிறத விட நிறைய கேஷ் கவுண்டர் தான் அதிகமாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் கேஷ் தான் கேட்குறாங்க. அங்கே பூஜை செய்யணுனாலும் காசு கேட்குறாங்க. அது மலையாளத்தில் போட்டுருந்துச்சு, அது என்னன்னு நீங்கள் சரியாக தெரியல. அது 7,000 என்னவோ அந்த பூஜைக்கு பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க போல் இருக்குது. உள்ளார வைக்கணும், அதாவது நீங்கள் நான் பார்க்கலாம் இது பண்ணலாம், ஆனால் நீங்கள் அந்த பூஜையை பயன்படுத்திக்கணுன்னா காசு கொடுத்தா உங்கள் அந்த பில் பேரை பார்த்துட்டு நான் ஒரு பூஜை பண்ணும்போது அதை படித்தது எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அது இப்படி படிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது வேணாலும் அங்கே காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு பிரசாதம் வேணுனாலும் குங்குமம் வேணுனாலும் எது கேட்டாலும் அங்கே பில் கொடுத்து நீங்கள் காசு கொடுத்து தான் எல்லாமே வாங்க வேண்டியதாக இருக்கும். இன்னொன்று இங்கே வெடி வெடிச்சிருந்தாங்க. வெடி வழிபாடுன்னு ஒன்று இருந்துச்சு. வெடி வழிபாடு அது என்னடா வெடி வழிபாடு நாமளும் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா, அந்த வெடி வெடிக்கிறது கூட காசு கொடுத்தா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெஜாராயிடுச்சு. எது பார்த்தாலும் காசுன்ற மாதிரி தான் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே. இன்னொன்று கோயிலுக்குள்ளே லாட்ரி சீட்டு வேறு விட்டுருந்தாங்க. அது ரொம்பவும் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு என்னடா அது வெளியில் தான் நின்று வைப்பாங்க, கோயிலுக்குள்ளே நின்று வைக்கிறாங்களே இவங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம சாமி கும்பிட்டு தானே வந்திருக்கோம், சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு நம்மளும் வந்துட்டோம். இன்னொரு இதில் இந்த கோயிலில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலை வந்து ஒரே ஒரு கல்லில் ஆனதுன்ட்டு சொல்கிறாங்க. ஒரு ருத்ராட்ச கல்லுன்ட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து யாருமே செய்யலை, அது தானாக உருவான அந்த கல்லுக்கு ஆல்ரெடி இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரி சொன்ன பார்த்தா, கண்ணப்பன்னு அந்த பொண்ணு இறந்து போனதுமோ அந்த கண்ணுக்குட்டி இறந்து போச்சு, அங்கே ஒரு கல் உருவாச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த கல்லுக்கு உருவான கோயில் தான் அந்த கோயில். அங்கே யாருமே இவங்களாம் போய்ட்டு கோயில் கட்டலைங்க, தானாக அந்த உருவானதை தான் இவங்க கோயிலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் அங்கே போனால் நல்லது நடக்கும் என்று நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க. அந்த ஜனங்களாம் அதை நம்புகிறாங்க. ஆனால் கேரளாவில் நிறையா அம்மன் கோயிலுங்க இருக்குது. அது இல்லாமல் ஒரு சேம் டைப்பு தான். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னா, கடவுள்கிட்ட கஷ்டம்ட்டு தான் நம்ம போகிறோம். அங்கே போனாலும் எல்லாருமே காசுன்னும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதேமாதிரி ரொம்ப தூரம் நம்ம கோயிலுக்காக நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரி காசு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கர்நாடகா சைடில் இருக்கிற இந்த நிறைய கோயிலில் அன்னதானம் கொடுப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரீ சாப்பாடு, அதாவது தர்மஸ்தாலான்ற கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து போகிறோமே, ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறோம், அட்லீஸ்ட் வயிறப்போ சாப்பிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக கடவுளை கும்பிட்டு வர மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். இங்கே போனால் எதுக்கு பார்த்தாலும் காசுன்ற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அதே மாதிரி சாப்பாடு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. சின்ன சின்ன பிரசாதம் வேணும்னா கூட உங்களுக்கு காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்களே இங்கேருந்து பட்ஜெட்டில் போகிறீங்கன்னா நீங்களே எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. இல்லை அங்கே போனாலும் நீங்கள் சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாமே லோ காஸ்ட்டில் தான் இருக்குது, எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அதுவே கோயிலுக்கு போகலாம், நல்லது நடக்கும்ன்ற நல்லமே இருக்குது. நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல, கடவுளை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணாதீங்கன்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி. அதே மாதிரி இதை நம்பாதீங்க, விடுங்க. நம்புறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சொல்லினே இருப்பாங்க பார்த்தீங்களா, ஐயோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு யாரை செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, எனக்கு பேய் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது, மைண்டு கான்சியஸ் இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.